பிஎன்எஸ்எஸ் பிரிவு 367 மனநிலை சரியில்லாதவர் என்று குற்றம் சாட்டப்பட்டால் நடைமுறை. 1. விசாரணையை நடத்தும் ஒரு மாஜிஸ்திரேட் யாருக்கு எதிராக விசாரணை நடத்தப்படுகிறாரோ அந்த நபர் மனநிலை சரியில்லாதவர் என்றும் அதனால் அவர் வாதாடினால் தகுதியற்றவர் என்றும் நம்புவதற்கு காரணம் இருந்தால் மாஜிஸ்திரேட் அத்தகைய மோசமான மனநிலையின் உண்மையை விசாரிக்க வேண்டும் மற்றும் அத்தகைய நபரை மாவட்ட சிவில் அறுவை சிகிச்சை நிபுணர் அல்லது மாநில அரசு வழிநடத்தும் பிற மருத்துவ அதிகாரியால் பரிசோதிக்க வேண்டும். அதன் பிறகு அத்தகைய அறுவை சிகிச்சை நிபுணர் அல்லது பிற மருத்துவ அதிகாரியை சாட்சியாக பரிசோதித்து தீர்வை எழுதும்படி குறைக்க வேண்டும். 2. சிவில் அறுவை சிகிச்சை நிபுணர் குற்றம் சாட்டப்பட்டவர் மனநிலை சரியில்லாதவராக இருப்பதைக் கண்டால் அவர் அந்த நபரை அரசு மருத்துவமனை அல்லது அரசு மருத்துவக் கல்லூரியின் மனநல மருத்துவர் அல்லது மருத்துவ உளவியலாளரிடம் கவனிப்பு, சிகிச்சை மற்றும் முன்கணிப்பு மற்றும் மனநல மருத்துவர் அல்லது மருத்துவரிடம் அனுப்ப வேண்டும். உளவியலாளர் ஒரு சந்தர்ப்பத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் மனநிலையின்மை அல்லது அறிவுசார் இயலாமையால் பாதிக்கப்பட்டுள்ளாரா என்பதை மாஜிஸ்திரேட்டிடம் தெரிவிக்க வேண்டும். ஆனால் குற்றஞ்சாட்டப்பட்டவர் மனநல மருத்துவர் அல்லது மருத்துவ உளவியலாளர் வழங்கிய தகவல்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் மாஜிஸ்திரேட்டுக்கு அவர் மருத்துவ வாரியத்தின் முன் மேல்முறையீடு செய்ய விரும்பலாம். அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் உள்ள மனநல பிரிவு தலைவர் மற்றும் அருகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் மனநல மருத்துவத்தில் ஒரு ஆசிரியர். 3. அத்தகைய பரீட்சை மற்றும் விசாரணை நிலுவையில் உள்ளதால் மாஜிஸ்திரேட் அத்தகைய நபருடன் பிரிவு 369 இன் விதிகளின்படி கையாளலாம். 4. துணைப்பிரிவு 2 இல் குறிப்பிடப்பட்டுள்ள நபர் மனநலம் குன்றியவர் என்று மாஜிஸ்திரேட்டுக்கு தெரிவிக்கப்பட்டால் மாஜிஸ்திரேட் மேலும் மனநலமின்மை குற்றம் சாட்டப்பட்டவரை தற்காப்புக்குள் நுழைய இயலாமல் ஆக்குகிறதா மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் கண்டுபிடிக்கப்பட்டால் மேலும் தீர்மானிக்க வேண்டும். மிகவும் திறமையற்றவர் மாஜிஸ்திரேட் அதற்கான கண்டுபிடிப்பை பதிவு செய்வார். மேலும் குற்றஞ்சாட்டப்பட்டவரின் வழக்கறிஞரை கேட்டபின் குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்காமல் அவர் மீது முதன்மையான வழக்கு எதுவும் செய்யப்படவில்லை என்று அவர் கண்டறிந்தால் வழக்கு தொடுத்த சாட்சியங்களின் பதிவை ஆய்வு செய்வார். குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணையை ஒத்திவைப்பதற்கு பதிலாக குற்றம் சாட்டப்பட்டவரை விடுதலை செய்து பிரிவு 36(9) இன் கீழ் வழங்கப்பட்ட முறையில் அவருடன் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு எதிராக முதன்மையான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை மாஜிஸ்திரேட் கண்டறிந்தால் அவர் மனநல மருத்துவர் அல்லது மருத்துவ உளவியலாளரின் கருத்துப்படி அத்தகைய காலத்திற்கு அவர் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவரின் சிகிச்சைக்கு தேவைப்படுகிறது. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது பிரிவு 369 இன் கீழ் வழங்கப்பட்டுள்ளபடி கையாளப்பட வேண்டும். 5. துணைப்பிரிவு 2 இல் குறிப்பிடப்பட்டுள்ள நபர் அறிவுசார் ஊனமுற்றவர் என்று மாஜிஸ்திரேட்டுக்கு தெரிவிக்கப்பட்டால் அறிவுசார் குறைபாடு குற்றம் சாட்டப்பட்டவரை தற்காப்புக்குள் நுழைய இயலாதா என்பதை மாஜிஸ்திரேட் மேலும் தீர்மானிக்க வேண்டும். எனவே இயலாமை மாஜிஸ்திரேட் விசாரணையை முடிக்க உத்தரவிட வேண்டும் மற்றும் பிரிவு 369 இன் கீழ் வழங்கப்பட்ட முறையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும். बीएनएस धारा 367 अभियुक्त के विकृत चित्त व्यक्ति होने की स्थिति में प्रक्रिया। 1. जब जांच कर रहे मजिस्ट्रेट के पास यह विश्वास करने का कारण हो कि जिस व्यक्ति के विरुद्ध जांच की जा रही है वह विकृत चित्त व्यक्ति है और फलस्वरूप अपना बचाव करने में असमर्थ है, तो मजिस्ट्रेट ऐसी विकृत चित्तता के तथ्य की जांच करेगा और ऐसे व्यक्ति की जिले के सिविल सर्जन या राज्य सरकार द्वारा निर्देशित किसी अन्य चिकित्सा अधिकारी से जांच कराएगा
और उसके बाद ऐसे सर्जन या अन्य चिकित्सा अधिकारी की गवाह के रूप में जांच करेगा और जांच को लिखित रूप में दर्ज करेगा। 2. यदि सिविल सर्जन को अभियुक्त के मानसिक संतुलन बिगड़ने का पता चलता है तो वह ऐसे व्यक्ति को देखभाल, उपचार और स्थिति के निदान के लिए सरकारी अस्पताल या सरकारी मेडिकल कॉलेज के मनोचिकित्सक या नैदानिक मनोवैज्ञानिक के पास भेजेगा और मनोचिकित्सक या नैदानिक मनोवैज्ञानिक, जैसा भी मामला हो, मजिस्ट्रेट को सूचित करेगा कि अभियुक्त मानसिक संतुलन बिगड़ने या बौद्धिक अक्षमता से पीड़ित है या नहीं, बशर्ते कि यदि अभियुक्त मनोचिकित्सक या नैदानिक मनोवैज्ञानिक द्वारा मजिस्ट्रेट को दी गई सूचना से व्यथित हो तो वह मेडिकल बोर्ड के समक्ष अपील कर सकता है, जिसमें निम्नलिखित शामिल होंगे। क. निकटतम सरकारी अस्पताल में मनोचिकित्सा इकाई का प्रमुख और ख. निकटतम सरकारी मेडिकल कॉलेज में मनोचिकित्सा का संकाय सदस्य। 3. ऐसी जांच और पूछताछ लंबित रहने तक मजिस्ट्रेट धारा 369 के प्रावधानों के अनुसार ऐसे व्यक्ति से निपट सकता है। 4. यदि मजिस्ट्रेट को सूचित किया जाता है कि उपधारा 2 में निर्दिष्ट व्यक्ति विकृत चित्त व्यक्ति है तो मजिस्ट्रेट आगे यह निर्धारित करेगा कि क्या विकृत चित्तता के कारण अभियुक्त बचाव में प्रवेश करने में असमर्थ है, और यदि अभियुक्त ऐसा अक्षम पाया जाता है तो मजिस्ट्रेट इस आशय का निष्कर्ष दर्ज करेगा और अभियोजन पक्ष द्वारा प्रस्तुत साक्ष्य के अभिलेख की जांच करेगा और अभियुक्त के अधिवक्ता को सुनने के बाद, लेकिन अभियुक्त से पूछताछ किए बिना, यदि वह पाता है कि अभियुक्त के विरुद्ध कोई प्रथम दृष्टया मामला नहीं बनता है तो वह जांच को स्थगित करने के बजाय अभियुक्त को बरी कर देगा और धारा 369 के तहत प्रदान की गई रीति से उसके साथ निपटेगा, बशर्ते कि यदि मजिस्ट्रेट पाता है कि अभियुक्त के विरुद्ध प्रथम दृष्टया मामला बनता है जिसके संबंध में विकृत चित्तता का निष्कर्ष निकाला गया है तो वह कार्यवाही को ऐसी अवधि के लिए स्थगित कर देगा जो मनोचिकित्सक या नैदानिक मनोवैज्ञानिक की राय में अपेक्षित है। अभियुक्त के उपचार के लिए तथा अभियुक्त के साथ धारा 369 के अधीन उपबंधित तरीके से व्यवहार करने का आदेश देगा। 5. यदि मजिस्ट्रेट को सूचित किया जाता है कि उपधारा 2 में निर्दिष्ट व्यक्ति बौद्धिक अक्षमता वाला व्यक्ति है तो मजिस्ट्रेट आगे यह निर्धारित करेगा कि क्या बौद्धिक अक्षमता के कारण अभियुक्त बचाव में प्रवेश करने में असमर्थ है, तथा यदि अभियुक्त ऐसा असमर्थ पाया जाता है तो मजिस्ट्रेट जांच को बंद करने का आदेश देगा तथा अभियुक्त के साथ धारा 369 के अधीन उपबंधित तरीके से व्यवहार करेगा।